என்ன 2017 சிறந்த நடிகர்களுக்கான விருது கிடைத்தவர்களிலே அதிக பேர் வந்திருக்கின்றோம். அதிலே சிறந்த வள்ளி நாயகத்திற்கான விருது கலிமுகளில் கிடைத்தது. சிறந்த நாரதர்களுக்கான விருது பாடலுக்கு தம்பி முத்துச்சிற்பியும் கழகத்திற்கு பெருமாகாந்தனை இணக்கும். நடிகர்ல இந்த நகைச்சுவை நடிகர்ல சூர்யா மாப்பிள்ளைக்கும் தம்பி ராஜாவுக்கும், அது மட்டுமல்லாது இங்க பலவாத்திய மன்னர்களிலே எங்க அண்ணன் துரைராஜ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த சிறந்த நடிகர்களுக்கான விருது கிடைத்தது 2017 அந்த விருது. ஆமா, நடன மாதர்களுக்கு மணிமேகலை அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடியவர்கள் பூரா சிறந்த நடிகர்களுக்கான விருதை பெற்றவர்கள் போன ஆண்டிலே. அதுல சிறப்பு இதுவரையிலும் மேடையில் அவர் பேசி பழக்கம் இல்ல, கொண்டு வந்து இழுத்து வந்து முதல் ஆளா பேச வச்சதே நாங்க தேவர. அதனால ஒரு பேச்சு கூட திணறிச்சு. அதுக்கப்புறம் ஆண்டு விழாவில் நிறைய இந்த பாராட்டு விழாவில் எனக்கு ரொம்ப சிறப்பு சேர்த்து ஒரு பேச்சு பேசினார். ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. அதுல கூட நகைச்சுவை பேச்சு ரொம்ப இருந்துச்சு. எனக்காக உங்களுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றியின் காரணம். அதுபோல உங்களுக்கு நன்றி. வருகிறார் காவலர். அனாவசியமான பேச்சு நீ அவர்கிட்ட பேசணும். அனாவசியமான பேச்சு இனிமே பேசவே கூடாது. வரட்டும் ஒரு காவல்காரர், சரியான ஆம்பளை, ரோசமானவன், சூடு சொரண உள்ளவன், வெக்கமான ரோசம். வாடா உன்னைய எனக்கு இப்படி பேசலன்னா பேச்சு வராது. அடுத்து இப்படி ரோசத்தை கலப்பணிலான்னு எனக்கு பேச்சு வராது. அவன் அங்கிருந்து வரையிலே தேவை நின்றுட்டு வரணும். அப்பதான் அவனுக்கு அறிவு இருக்கா அறிவு என்ன சாமி, அவன் ரொம்ப உங்களை மதிக்கலையே. உங்களை ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படா நம்ம ஜல்லிக்கட்டுல அவுத்து விடுவாங்க. ஒண்ணுக்குள்ள சரி, அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வரட்டும் வெளியிடு. வருகிறார் காவலர். வைக்கலாம் கழகத்தை முதலில். அம்பிகையே ஈஸ்வரியே ஆள வந்து கோவில் கண்ட குங்குமக்காரி போட்டு உருட்டிக்கிட்டே கிடக்குறாங்க. அன்பிற்கும் பாசத்திற்குரிய அன்பு உடன்பிறவா சகோதரர், எங்களது உருவாட்டி கண்டெடுத்த கானா புகழ் அன்பு சகோதரர் வாடி வாடி என் சிவத்த புள்ள ஆசைப்பட்டு காதல் சேர்த்துக்கிட்டாடா, தரவா என்ன தான் தெரிய விட்டாடா. ஆல்பம் வந்ததுனால வெளியிட போறாப்ல. எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் கானா வேல்முருகன் உருவாட்டி கண்டெடுத்த கானா வேல்முருகன் அன்பு சகோதரர் சார்பாக ரூபாய் 501 அன்பு பள்ளியில் பெருமை சேர்த்துள்ளார்கள்.
மனமார்ந்த நன்றி. நம்மள மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம கலை குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும். உண்மையாலுமே உங்களால நல்ல உள்ளங்கள்னாலதான் எங்க புலப்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கச்சேரியும் சரி நாடகமும் சரி நீங்க பார்த்து நாடகம் வைக்கதான் எங்க புலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் நாடகமோ இல்ல கச்சேரியே வைக்காம போயிட்டீங்க. சுப்பிரமணிய பிடிச்சிட்டு ஊருக்கு போட்டியா பேசாம வழியே இல்ல. தம்பி சொல்றது உண்மைதான். ஏன்னா அவங்க காசு நம்மளுக்கு வேண்டாம். நீங்க அதிகமா நாடகம் வைக்க வேண்டாம். வாரத்துக்கு ஒரு 7 நாடகம், மாசம் 30 நாடகம். உங்க காசு நம்ம காலண்டர் மாற்றிக்குவோம். ஏதோ ஒரு காலம் அப்படிப்பட்ட காலத்துக்கு சொந்தக்காரர் யார் எதற்காக வந்தார் என்ற விஷயத்தை சற்று உற்று பற்று நோக்கி பார்க்கும் பொழுது ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எது வேணாலும் பேசி போட்டு வாடா போடா ஏதோ நம்ம தம்பிதான். சாமியார் சொல்றாரு, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா ரோஷம் உள்ளவனா இருந்தா அப்படின்னு சொல்லும்போது என் மனசு வேதனையா. நான் சோறு சாப்பிடுறேன் இல்ல, ஓட் சாப்பிடுறேன். அப்படி சொல்லுப்பா, வேற மாதிரி இருக்கு. அது வேற விஷயம். நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், வர சொல்லுங்க. இந்த விருது வாங்குற காரணமே நான் தான். அதெல்லாம் வெளில சொல்ல தெரியாத போனா போய் நம்ம தம்பி பொழிச்சு போனா போல உனக்கு இறக்க வேண்டியது அது. ஒண்ணும் சொல்ல மாட்டேன் வாயா. கேட்டாயா ஒரு கேள்வி? அவனுக்கு வந்துட்டே இருக்கு. பத்து மணிக்கு உட்காந்தாளுங்க. இது தரரா இருக்கான் தம்பி, தரறாரு. முகம் அப்படிதான். நான் என்ன செய்ய? எங்க அப்பா யாரையும் உள்ள விடாட்டாரு. முதல்ல நீ வெளில இங்க வெள்ளை கலர் பை இருக்கு, பையில தான் இருக்கு. என்ன ஆடலாகி போச்சு. ஆளுக்கு ஒரு 3 மணி 3 மரியாதையா டீச்சர்ட்ட ஆர்ப்பாடு நடந்துக்க போங்க. பிள்ளைனா ஏமாத்து விஜய் யாரியா கப்பல் 3 கப்பல் வாங்கி வச்சிருக்கேன். 2016, 15 அந்த கப்பல்லாம் வீட்டுல இருக்கு. இப்படி நடக்கும் தெரியாது. என்ன வேணாலும் பேசியா ஒரு அறிவு ஏத்த பேசு. நண்பன் அங்க இருக்கு பேசி பாரு. நோய்க்கு போயிரு திரும்ப மட்டும் நினைக்காத, மட்டும் பேசுற குறுக்க மைதியா பேச முடியும். வாதி புரதிவாதின வாந்தி பிராந்தி பிராந்திய போட்டா வாந்தி வாதி புரதிவாதி வாந்தி பிராந்தி மனிதனுடைய இருக்க மாட்டேன். நாய் மாதிரி சுத்தி சுத்தி வருவேன் தனியா போட்டு ஓடி ஓடிட்டே தான் இருப்பேன். அவனோட உட்கார மாட்டேன் தனியா போட்டு கேள்வி நீ மயில அறிவு
கட்ட முடியும் இப்படி குறுக்கு பேச முடியும் பாதி பிரதிவாதி என்ன சொன்னேன் ஏன் சொன்னேன் நீங்க பேசணும் ஏய் அவரான படி வைக்கிற பகவான் செந்தில் செந்தில் சொல்லி சொல்லு செந்தில் படி இழக்கிற பகவான் நீங்க தானே படி இழக்கிற பகவான் நீங்க பேசணும் நான் கேட்கணுமியா நான் பேசணும் நீ தான் கேட்கணும் நீ பேசி நான் பேசி நான் பேசுற நீ பேசி நீ பேசுற நான் பேசி நான் ஆளுக்கும் உயரத்துக்கும் தோட்டத்துக்கும் சம்பந்தமே இல்ல போட்டிருக்க வேஷத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல ஏபி எல்லாம் ஒன்னால சொல்லி கொடுப்பாங்க எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க ஆளுக்கும் தோட்டத்துக்கு வந்ததுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நீர் வர காரணம் ரெண்டு முன்னால சூடு பிடிச்சு போச்சு நீர் கடுப்பாக பேசுகிறீர் அதனால நீர் கடுப்பா பேசுறீங்க செப்பும் ஐயா யாரை பிடிச்சா செப்பு மையா மரியாதை பிடிச்சா யாரை பிடிச்சி செப்பு மையாங்கிற செந்தமிழிலே செப்பும் ஐயா என்று சொல்லி அந்த மாதிரி ஆளை காமி செந்தமிழ்ல வரவன ஒருத்தர் காமி பிடிச்சி செப்பு கொடுப்பாரு ஆளுக்கும் தோற்றத்துக்கும் வந்ததுக்கு சம்பந்தம் இல்லை எதுக்கு சொன்னேன் நான் எதுக்கு சொன்னீங்க ஏன் இடத்துல உமக்கு என்ன வேலை சொல்றேன் சொல்றதுக்கு ஓரம் இருக்கு விளக்கம் இருக்கு காரணம் இருக்கு நான் சொல்லுவேன் ஓரம் எப்படியா சொல்றீங்க பேர் வேலிமலை சாரல் முனிவர் நான் வேலி நடத்தினால் வேலிமலை சாரல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஏன் வாண்டி சிவசுவாமி இருக்கு யாரமா இருங்க திருவான்மி அப்படின்னு ஒரு பேர் வர காரணமா இல்லையா பிரிக்க சிவனி மட்டும் வரவே வந்தானே அப்படி கோடுபட்ட திருச்செங்கோடுன்னு ஒரு பேர் வரலையா ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தவங்க இன்னைக்கு பண்டா உருமாறி இடையில சுத்தி திருவன்றூர் பேர் இல்லையா இருவருக்கும் சாபம் கொடுத்தானே சிவபெருமான் ஒன்றாக இருக்கும் பொழுது என்னை மட்டும் தனியே சுற்றி வந்தாயே நீ ஓய் பூலகத்திலே பிறப்பாய் கஷ்டங்களை அனுபவிப்பாய் கவலைகளை அனுபவிப்பாய் எம்மை நோக்கி தவம் இருப்பாய் யாம் உன்னை ஆட்கொள்வேன் என்று சொன்னாய் அப்புறம் பிரிங்கி அமிர்தமலை பரங்கிமலை அப்படின்னு ஒரு பேர் இல்லையா நாங்க உள்ள விஷத்தை அமிர்தமாக்கி உண்ணாரே சிவபெருமான் முதல்ல ஒரு பேர் இல்லையா ஒவ்வொன்றுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது ஆனா ஓடம் சொல்றதுக்கு விளக்கம் சொல்ல முடியாயா நான் சொன்ன மாதிரி ஒரு காரணம் சொல்ல முடியுமா சட்டங்களோட அங்கே சொல்லாது கொடுத்து கொட்டை உனக்கு எத்தனை காரணம் சொல்லணும் காரணத்தை கேட்டா பஞ்சாமல் இருக்குமே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு பள்ளி எடுத்து போனாங்க அதனால திருச்சிராப்பள்ளின்னு ஒரு பேர் வந்துச்சு பேசாம பேச மாட்டாதான் தேவையில்லாம எல்லாரும் ஒரு கொட்டைக்கு போனாங்க ஆனா தேவை கொட்டைன்னு பேர் பேசாமரியா நீ அது தேவை கொட்டை தேவையில்லாம போன கொட்டை புதுசு புதுசா ஒரு கொட்டைக்கு போனால எங்க புதுக்கோட்டை ஒரு பேர் மணலா சேர்ந்து ஒரு பாறையை கட்டாங்க அதான் ஒரு மணப்பாறையின் பேர் வந்துச்சா அப்ப வெறும் அழியா சேர்ந்து ஒரு மலையை சுத்தினால ஒரு ஆலிமலைன்னு ஒரு பேர் வந்துச்சா இல்லையா பேசாமரியா உடும்பா பிடிச்சு ஒரு பொட்டிக்குள்ள போட்டாங்க அதனால ஒரு உடப்ப பட்டின்னு வந்துட்டாங்க உனக்கு யார் யார் தெரியும் எந்த புராணத்துக்கு இருக்கு நீ எந்த புராணம் நான் சொன்ன ஸ்தல புராணம் நீ எந்த புராணம் சொன்ன நான் ஏன் கூட புராணம் இடத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் நீ இடது பேர் வேலி மேய்ச்சால் உங்க அப்பா நம்பி மேய்ச்சால் இருக்கா நம்பி மோவில் மேய்ச்சால் இருக்கா ஓடம்ங்கிறீங்க என்ன காரணம் வச்சிருக்க வச்சிருக்கோம்ல எதை உங்க அண்ணன் எதை உங்க அண்ணனுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது உங்க அப்பாவுக்கு முதல்ல வச்சிருந்த யாரு எதை இடத்துடைய அத்தாட்சி இடத்துக்கு அத்தாட்சின்னு பேரு அத்தாச்சிடா அத்தாட்சி இட்டு போடுறா கஷ்டத்தவர் வள்ளினும் நங்கினோட வள்ளினும் யாரால சொல்லு கஷ்டத்தவர் வள்ளினும் சொல்லு நங்கினோட வள்ளினும் சொல்லு ஓடம் சொல்ற இல்ல நாடு என்ன நாடு ஓடங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நாடு என்ன நாடு தொண்டை நாடு யாரு சொல்றது ஆனா சிறப்பான உங்க பேச்சு கேட்கறப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப
ஏன்னா நரம்பு கேட்டாக்க ஒரு உறவு இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சார். பரதேசி நான் எங்க ஒரு சிலர் சொல்லாம இருப்பாங்க, கேட்பேன் நான் இப்ப கேட்ட மாதிரி. ஆனா நீங்க சரியா பேசுறீங்க, விளக்கமா பேசுறவங்க ரொம்ப பிடிக்கும். வடக்கே மூலம் வேலிமலை சாரல் எப்படின்னு பேர் வந்திருக்கு. வேலிமலை சாரம் பேர் வந்துச்சு. முட்டாப்பட பேச தெரியாதவங்க கேட்பா ஒரு அளவா பேசுறீங்களே. எப்படி உங்களுடைய தெளிவான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இதுக்கு அடுத்தவங்க பத்தி பேசுறேன். உங்களை பத்தி இடத்துக்கு பேர் சொன்னீங்க வேலிமலை சாரல் பேர் வர காரணம் முனிவரை சேர்த்து யாரும் எடுத்தாலும் வேலிமலை சாரம் 3 தடவை சொன்னாலும் இதே மாதிரி சொல்றீங்க. இதாங்க நீ கிட்டியாரையா என்னைக்குமே படிச்ச பாடம் மனசுல நிக்கணும், மறக்கவே கூடாது. நீங்க தெளிவா பேசுறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. இடத்துக்கு பேர் சொன்னீங்க வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் பேர் வர காரணம் திருப்பி அதே கட்ட அப்புறம் எதே மாத்தி சொன்னீங்க வேலிமலை சாரல்யா. வேலிமலை சாரல் இப்ப நாசா போகிறீங்க. வேலிமலை சாரல் பேர் வர காரணம் கொளுத்து வச்சு ஒப்பாரி வச்சு அழுங்க. அதுக்கு பேர் தான் தீய மூட்டி அழுக. தீ மூட்டி வேலி நடத்துறதுயா? அதான் வேலிமலை சாரல். புரியா போல நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. திறமையா பேசுறீங்க, கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தொண்டை நாடு எந்த நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்ட நாடு? தொண்டை நாட்டை முதலே பிரித்து கொடுத்த மன்னன் யார்? முதலில் ஆண்ட மன்னன் முதல் கடைசி வரை ஆண்ட மன்னன். அப்ப இந்த மன்னன் வந்து முதல்ல எங்க போய் முதல்ல கண்டுபிடிச்சேன். உள்ள போறேன் சொல்றா நீ பாத்துக்க. அப்ப இந்த தொண்டை நாடை எந்த மன்னரை பிரித்து விட்டார்கள்? முதலிலே ஆண்ட மன்னர் முதல் தற்போதைய மன்னரை சொல்ல வேண்டாம். முதல் மன்னன் கடைசி மன்னன். நாடு எந்த நாட்டு பிரிக்கப்பட்ட நாடு சொல்லுங்க பாக்கலாம். அதை மட்டும் தொண்டை நாடு பேர் வர காரணம் எவ்வளவுதானே சுருக்கமா கேட்டு சார். இந்தியா இந்தியா சுதந்திரம் வாங்கினது எப்பன்னா 1920 இல்லை என்பதை வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு 1950 இல்லையா 1980 எல்லாரும் ஆட்சி எப்ப சுதந்திரம் வாங்கினது. இந்த சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டு சுதந்திரம் வாய்ப்பு அப்புறம் பேசாம சுதந்திரத்தை வாய்ப்பு காந்திஜி, நேருஜி, நமஸ்தேஜி, அஜோஜி, அப்பாச்சி சுதந்திரம் வாங்கி இப்பதான் சுதந்திரமே வாங்கிருக்கேன். பேசாம முடியா ஒரு 650 கிலோமீட்டர் தான் தொண்டை நாடு போறேன். பக்கத்துல இங்க இருந்து சாமியை கும்பிட்டு இருமுடியா கட்டி கிளம்புறேன். தொண்டை நாடு தான் போறேன். போற பட்சமா அவர் இருமுடியா கட்டி போறதா இல்லையா? நேரம் மதுரை வழியா நேரம் விட்டான். சரியா வந்துருச்சு. இன்னொரு 550 கிலோமீட்டர் தான் 100 கிலோமீட்டர் போயிட்டு முடியா. அங்கே இந்த வாக்குல என்ன பண்றாங்க? கிரியா சபரிமலை போயிருப்பியா 18ஆம் படி போய் அங்கே போல சாமியை கும்பிட்டாங்க. தேர்ந்த உடனே கிரியா சாமியை கும்பிட்டு நேரா கீழே இறங்கி வரல. வந்த வாக்குல நேரா குருவாயும் ஏன் பிள்ளைகளுக்கு அல்வா வாங்குறதா இல்லையா? ஏன் தின்பட்டம் வாங்குறதா இல்லையா? வந்துட்டு 350 கிலோமீட்டர் தான் புரியா. அங்கே இந்த வாக்குல என்ன பண்றாங்க? நேரா குருவாயில இருந்து பழனி வர்றோம். ஒட்டை அடிக்கிறதா பஞ்சாமிரதம் குடும்பத்தோடு சேர்ந்து நக்கர பஞ்சாமிரம் வேணுமா? பஞ்சாமிரதம் வாங்கினாக்க நேரம் என்ன வந்தோம்னா நேரம் வந்து ஒட்டை சேர்த்துறோம். திண்டுக்கல் பழனி திண்டுக்கல்ல இருந்து நேரம் வந்து கொட்டாம்பட்டில இருந்து நேரம் காரைக்குடி தேவகோட்டை வழியா தேவகோட்டையில இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் நம்ம ஊர் என்ன புளியார். புளியார்ல இருந்து அப்படியே லெப்ட்ல கட்ட அடிக்கிறோம். கட்ட அடிச்சோமா யார கேட்டு அடிச்சோம்னா பேசாம இருக்கியா? இப்ப நம்ம ஊர் மேடையில நீ என்னை கேட்டுக்கிட்டு இருக்க என்னன்னு தொண்டை நாடுன்னா என்னன்னு அதானே கேட்ட உன்னெல்லாம் செலவே இல்லாம ஐயப்பன் சுத்தி காமிச்சிருக்கேன். நேரம் கோயிலுக்கு போனா 2000 ரூபாய் காசு வாங்கிருப்பாங்க. பத்து தெரியுமா உனக்கு? இந்த மேல கேட்கிற தொண்டை நாடுனா என்ன? தொண்டை நாடு ஏன்டா பேர் வச்சு? தொண்டைக்கு பக்கத்துல ஒரு நாடு இருந்துச்சு, அதான் தொண்டை நாடுன்னு பேர் வச்சாங்க. வேற ஏதாவது பக்கத்துல வச்சுதான் வச்சிருந்துப்பாங்க. விடியா அறிவே இருக்காதா? கொஞ்சம் கூட சூடு சொல்றேன். மான இருக்கா? சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க.
தம்பி அண்ணே என்னோட தம்பி ஆர்னேட்டுங்களா பிள்ளைங்கமோ வெண்ணையமோ ஏட்டிக்கு போட்டியோ பார்க்கலாமா? அண்ணனுங்களுக்கு நான் தான் தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் தம்பின்னா ஒரு காரணம் இருக்கியா? நாங்க மொத்தம் 10 பேர் வளர்ந்தோம். 10 பேர் வளர்ந்தோம்னா அதுக்கும் காரணம் இருக்கு. 7 பேர் வந்தா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? உங்க அப்பனுக்கு செயல்பாடு இருந்துச்சு. 10 பிள்ளை பெற்றாரு. எங்க அப்பனுக்கு 7க்கு மேல எழுந்திருக்கிற அத்தனை நிப்பாடி. அண்ணனுங்களுக்கெல்லாம் தம்பினா மிகப்பெரிய காரணம். தம்பிகளுக்கு அண்ணன் தக்கன் விஷயத்தின் புரிதிருந்த மரிசி புலசியர் ஆங்கிரசர் அத்திரி புலவர் நாரது. எனக்கு மேல 9 அண்ணே. நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் நானே தம்பி. நீங்க தம்பிகளுக்கெல்லாம் அண்ணே. நீங்க அண்ணன் எத்தனை பேரு? உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? 3 அண்ணனுக்கு நீங்க என்ன வேணும்? தம்பி எத்தனை பேரு? 3 தம்பிக்கு நீங்க என்ன வேணும்? அப்போ உங்க அண்ணனுக்கு நீங்க தம்பி, தம்பி இருக்கலாம். நீங்க நீ அண்ணனா இல்ல தம்பியா? கடைசி வந்தவனி நடுவுல வந்தவனி நீ எங்க வந்த? மிச்சம் 6 பேர் இங்க வந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல உனக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க இல்லையா? உங்க அம்மாவுக்கு முன்னாடி வந்தா உனக்கு மாம முறை. அப்புறம் நீ அண்ணங்கிற நீ இல்ல மாமா யார மாமன் அதுக்கு சொல்ல மாப்பிள்ள மாப்பிள்ளை நம்ம 2 பேரும் உறவு பண்ணிட்டேன். இதுக்கு சம்மதம் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை என்றால் சிறப்புக்குரிய அர்த்தமியா? இலக்கண முறைப்படி பிரிச்சு பாருங்க. மாப்பிள்ளை என்பது மொத்தம் 5 எழுத்து. மா என்றால் சிறப்புக்குரிய, மா வீரன், மா மேதை, மகாலட்சுமி. மா என்றால் சிறப்புக்குரிய, பிள்ளை என்றால் சிறியவன். சிறியவன் இருந்தா கூட பெரியவர்கள் போல் பேசுகிறேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னேன். அப்ப மாப்பிள்ளைன்னா சிறப்புக்குரிய. முக்கணியில முதற்கனியோட மாங்கனி தானா? மா வாழைப்படா. அதுல முக்கணியில முதற்கனி மாங்கனி. மா மாதா ஊட்டாத சொரி மாமியா மாப்பிள்ளை என்பது 5 எழுத்து. இலக்கண முறைப்படி பிரிச்சு பார்ப்போமே. இலக்கணம் என்பது 5 இலக்கணம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், ஆப்பு இலக்கணம், கப்பு இலக்கணம், வயிற்று ஊறுகாய் சேர்த்து நாகலக்கணம். இதெல்லாம் இலக்கணம்யா. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், ஆப்பு இலக்கணம், கப்பு இலக்கணம், வயிற்று பாட்டு ஊறுகாய் சேர்த்து நாகலக்கணம். போய் என்ன அழுகிறாங்க? ஆப்பு சாப்பிட்டாலும் இலக்கணம் வந்து இப்ப பிரிச்சு பார்ப்போமே. மாப்பிள்ளை என்பது 5 எழுத்து. முதல்ல வந்து மா வருது. என்ன வருது? மா. இப்ப என்ன வருது? மாப்பிள்ளை முதல்ல மா வருது. இப்ப எங்க வருது? பி எப்ப வர? பின்னாடி வரும். அறிவுக்கே அவனுக்கு. மாப்பிள்ளைன்னு எழுதுனா முதல்ல மா வரும், 2வது இப்போ வரும், 3வது அப்பி வரும். முதல்ல மூத்தர் வரும், 2வது அப்பி வரும், 3வது எப்படி அப்பி வரும் சொல்ல வச்சிருக்கியா? யாரு அவார்டு கொடுத்தாங்க? மாப்பிள்ளைக்கு 3வது அப்பி வரும். மாப்பிள்ளையா இருந்தா சரி, மருமையா இருந்தா சரி, 2வது அப்பி வரும். முதல்ல மூத்தர் வந்து அப்புறம் அப்பி வரும். நீ உட்காந்து எழுதி பாரு, 3வது அப்பி வரும். நீ உட்காந்து முச்சு பாருயா, முதல்ல மூத்தர் வந்து அப்புறம் தான் அப்பி வரும். அடுத்து இல்லை. என்ன இல்லை? எழுதியதுக்கப்புறம் வயிற்று ஒண்ணுமே இல்லால் என்று சொல்லக்கூடிய மனைவி சரியாக இருந்தால் வாழ்க்கையிலே கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, பெரிய தொந்தரவே இல்லை என்பதை அதுக்கு சொல்ல மச்சான். மச்சான் மச்சான் விளக்கம் இருக்கியா? அது மா நெடில், இது மச்சான் மானா குருள். இப்ப நெடிலுக்கு 2 மாத்திரை, குருளுக்கு 1 மாத்திரை. நெடிலுக்கு 1 மாத்திரை, 1 மாத்திரை பார்த்தா நெடிலாவே இருக்கும். 1 போதும், சும்மா நின்னு பேசு. ஜிகா கோல்டு 1 போதும் இல்லையா? நிக்கணும் 1 மாத்திரை, 2 மாத்திரை. நெடிலுக்கு 2 மாத்திரையா? நெடில நிக்கணும் 1 மாத்திரை. 12 மணிக்கு நீ டிவி பாருவே, அதுல விளம்பரம் போடுறாங்க. குருளுக்கு 1 மாத்திரையா? வாழ்க்கையில் சுகம் தர 1 போதும். அரை மாத்திரடா. ஓ, 1/2 கிலோ போடுற மாத்திரை தாயா? 1 மாத்திரை தாயா? இலக்கணம் படிச்சீங்களா இல்லையா? உனக்கு தெரியுமா? அருமையான கட்டு பாருங்க, ஜிங்கா கோல்டு எப்படி வேலை செய்யுது. 1 போதும், சும்மா நின்னு பேசு. இது மானா குரல் மனிதர்கள். இப்ப மானா மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதர் தெய்வம் உண்டு, மனிதர் மிருகம் உண்டு, மனிதர் மாணிக்கம் உண்டு. ஆளுக்கு 2 குண்டு இருக்குல்ல. மச்சான் எழுதுனா முதல்ல மானா இருக்குல்ல, அடுத்து வச்சான். எத்தனை வச்சான்? அதே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சேனலா இருக்கும், 1 சேனலா இருக்கும். உள்ளூர் நேரத்துல எங்க கடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை எத்தனை
நான் பொழுதுகிட்டு அவன்தான் பார்க்க முடியும். வாடகை எத்தனை ஜாலியாடா இருக்கு இல்லையா? எதுக்கு உழைக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்க, எதுக்கு சாப்பிடுறோம்? ஒருச்சா வயிற்றுக்கு அப்படி சொல்லுங்க. தவறா பேசுறீங்க, நீங்க தவறா பேசுறீங்க. இப்ப என்சான் ஒரு மனிதருக்கு அவருடைய கையில் நடக்கும்போது என்சான் வெட்டிச்சாம என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொன்னவன் யார்? இப்ப தலைய காட்டு சொல்றா அவசரப்படா. ஏன் அவசரப்பட என்சானுக்கு சிரசே பிரதானம். தலைய காட்டினவன் யாரு? தலையில மிதிச்சவன் யாரு? உள்ள அமுக்கிறவன் யாரு? அதனால என்ன நடந்துச்சு பேசியா? என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொன்னது எந்த கதையில? புத்தகத்துல ராமாயணம் இருக்கு. எனக்கு தெரியாம கதை என்னம்பே? எனக்கு தெரியாம நான் பேசுவேன். ராமாயணத்துல சொல்லி கதை இருக்கு. ராமாயணத்துல என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லும் போது ஆஞ்சநேய பெருமாள் ஒரு கனியை கொண்டுட்டு வர்றாரு. யாரு இந்த உலகத்தை முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கனின்னு சொல்லி ஆஞ்சநேய பெருமாள் ஒரு போட்டி வைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு? ராம ஒரு பொண்டாட்டியை காட்டி போகல. அப்ப இந்த கதை இல்லை என்பதை பகலே போயிட்டாங்க. யாரும் உள்ள ஒருவேளை உள்ள அந்த கதை இல்ல. இல்லன்னு சொன்ன நீங்க போறீங்க. பங்காளி வேற கதையை மாத்திட்டாப்ல. மகாபாரதம் இருக்கியா? மகாபாரதம் அங்கே இருக்காங்க. தர்மன், அர்ஜுனன், பீமன், முருகன், ஐயப்பன், வீரப்பன், சத்ருவன். நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் செத்துருவேன். பேசாம நீ என்ன இந்த அளவுல பெரிய ஆளுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கொஞ்சம் கூட வெக்க இல்லையா? சூடு சொரணமா வெக்க. ஒருத்தர் நல்லா பேசணும் எதிர்பார்த்துறேங்க. பண்ண மட்டும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற வேலைக்காண்டி கிழிச்சு கேட்பேன். நட்டு விடாரு பெருமாள் ராஜா அடுத்து கொடுத்து அண்ணாமலை பேரு 5 நிமிஷத்துல காலி பண்ணிட்டு போயிருவேன். ஏதோ செந்தில அங்க இருந்து சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்சம் பொறுமையா போங்க தம்பி, ராங்கா டீல் பண்ணிடாதீங்க. அவார்டு வேற வாங்கியிருக்காப்ல. கொஞ்சம் அசிங்கப்பட்டு கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காண்டிதான் எங்க அருணன் வேற சொல்லியிருக்காரு, பேசாம தம்பி கொஞ்சம் கொந்தளிச்சு செவிட்டு மரியாதை பேச நாகரிக முதலில் அவசியம். நான் என்ன அசிங்கப்படுத்த சொன்னாங்களா? தேவையில்லாம் பேசக்கூடாது. கொடுத்து கொட்டை மேல போய் ஒரு வார்த்தை வெள்ளும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி முடிச்சுட்டேன். நான் சொல்றது நீ இருக்கா சொல்றேன். ரொம்ப மண்டகரமா பேசுற மாதிரி இருக்கேன். சொல்றத காதல் வாங்கி பேசுற மனுஷன். செல்வத்தில் செல்வம் செவிச்சவம் அச்சல் ஒரு மனிதனுக்கு அடக்கம் அடக்கம் அமர வைக்கும். நன்றி மறப்பது கற்க கசட கற்ப அகர்மது சுத்தம் துப்பாக்கி 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 உள்ளம் பெருங்கோயில் கடவுள் வேற உள்ள வெளியில தேடான் பாலும் தெரிஞ்சேனும் சங்கத்தமிழ் மூடுதாக்கில் அமைப்பு பெருமாள் கிடைச்சா எனக்கு என்ன விஷயத்துல ரசிகர் கூட்டம் இருக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சத்தியமா சொல்றேன். உண்மையாக கருப்பசாமி சச்சுரு வந்தார். அருளால வச்சு நிக்கிறாரு கண்ணு முன்னாடியே. தெய்வத்தினுடைய அருள் இருந்தா கண்டிப்பா ஒரு மனுஷன் வெட்டி வரலாம். உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு அருள் இருக்கு. அது மட்டும் நீங்க பாலும் தெளிதேனும் சொல்லிட்டு வேற வேற உள்ளம் பெருங்கோயில் அதையும் சொல்லிட்டு வேற நல்லோரை காண்டல் என்று அவரோட கூலி இணைங்கி இருப்பது என்ன நாளோடு இருக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் அப்பர் சுந்தரன் மாணிக்கவாசர் திருஞான சம்பந்தர் இந்த 4 பேர் என்ன மாதா பிதா ஸ்க்ரூ டிரைவர்ல போட்டு அடிச்சாங்க. இந்த நிற்கிறாரு கருப்பசாமி அருவாளோட மரத்தை வாச்சிருப்பார். மனிதனை பேசிருப்பாங்க. சபை அறிந்து பேசு. பேசி பேசாம இரு. தாயிரு சிறந்த கோவில் வெள்ளி சினிமா பாட்டை போட்டாங்க. கருப்பா என்னை காப்பாத்து. ஈண்டெடுத்து கொடுப்பவள் யார் தெரியுமா? தாய். என்ன சொல்றோம்? அம்மான்னு சொல்றோம். ஈண்டெடுப்புக்கு அக்கா, தங்கச்சி, அத்தை,
மாமா, மாமா, சித்தப்பா, அப்பா, சின்னம்மா, சின்னம்மா. தத்தி தாத்தா கையத்தோட கருப்பு சாமி உள்ள இருந்தாரு. கெட்ட பேசி எதுக்கு அறிவ சரியா கிட்ட தத்தி தாத்தா அகர முதல் எழுத்தெல்லாம் கற்க கசட கற்ப தத்தி தாத்தா உன்னை சங்கி செய்யல ஒன்று தங்க கோபுர தக கற்ப வாசகமாக ஒன்றுமே வாடி தெய்வமே என்ன வேற பேசுற நீங்க சொல்ற பேசிக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு புடிச்சு போயிடாத. நீங்க மாத்துறீங்க. ஏன் மாத்துறீங்க? ஏமாத்தல. எத்தனை கவி தெரியும்? உங்களுக்கு எத்தனை தெரியும்? ஒரு 100 தெரியும். 101, 300 பேசுவேன், 301, 500 பேசுவேன், 501, 1000 பேசுவேன், 501, 2000 பேசுவேன், 3000 பேசுவேன், 501, 4000 பேசுவேன். என்ன 500 இருந்தாலும் தெரியாதா? அதுக்கு மேல எவ்வளவு மொய்யல் இருக்குமா? இப்ப நீ எனக்கு 501 அவதம்பரத்திலே, ஐவதம்பரத்திலே, போவதம்பரத்திலே, புகவதம்பரத்திலே, ஏவரம்பரத்திலே, திசைவம்பரத்திலே, யாவரம்பரத்திலே, புள்ள பயிரே வெள்ளி மூக்கலை விநாயகரை சரணம் சொல்லியிருக்காங்க. இதை நம் தீமை விட்டு இட்டது ஞாண்டும் காதல் இருவருக்கும் கருத்தம் ஆதரவிட்டது இன்னும் பறவை நீந்த முட்டை பேருமை விநாயகரை திருப்பணை வேலை மூத்தவனை ஞான முதல்வனை விநாயகரை திருப்பணை சொல்லியிருக்காங்க. சொல்லாதை சொல்லிவிட்டு சொல்லி வந்துட்டால் சொரணைகளை சுருக்கட்டு சொல்லி வருவார்கள் என்று சொன்னாங்க. சொல்லி செய்வார் சீரா சொல்லாமலை செய்வார் சொல்லி செய்வ கேவல என்று சொன்னாங்க. ஏதமதி வேலைக்கிறோம் நீதிமன்றம் நெருங்கிற ஆதார் கற்பை வாங்கி மாத மும்மாறி முடியும் என்று சொன்னாங்க. அடுத்து மனிதர்கள் சாப்பிடுவது அந்த சிறுக்கை கிடைக்கட்டும் எம்ஜிஆர் சாப்பிடுவது அதை விட அரிசி விட்டு மன்னர் குறவை வரிசை போய் மன்னர் குறவை புருஷனை கொண்ட பூவை குறவை வருஷம் போட்டு மலையில பெய்யும் என்ன அறுமோனி அது படம் கொண்டு கருமோனி கட்டிக்குமாமா இருமோனி யாரு நரம்பு நாமதுக்கு என்ன சொல்லுங்க ஊருக்கெல்லாம் கொடுத்தாங்க வெட்டரவை மத்திரவை எல்லாம் வேளத்தில் பட்டு கோல் பஞ்சில் தாயாதுன்னு சொன்னாங்க. கோட்டலுக்கும் மஞ்சள் அழகல் என்று சொன்னாங்க. ஆனந்தமே ஐயோ சந்திக்கும் போது எனக்கு பெரும் துன்பம் பெற்றிருக்காங்க. கோணாவில் வயதிறக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வீட்டுல பொழுது தலைமுறை சாப்பிட்டு எனக்கு தாயின் வீடுக்கு இருந்தா பட்டி அம்பினா தமிழே போறேன்னு சொன்னாங்க. அரைக்கல 10 ரூபாய்க்கு தர வெங்காயம் இருக்கு வெள்ளை இருக்கு அரைக்கல 10 ரூபாய்க்கு நான் வியாபாரத்துக்கு போறேன் என்னை விடு முதல்ல நான் சீன் முடிஞ்சு எனக்கு அவ்வளவுதான் நான் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டேன் அரைக்கல 10 ரூபாய் சப்போட்டா திண்டுக்கல் சப்போட்டா 20 ரூபாய் ஹேர் பை 20 ரூபாய் வாங்க கையோட வாங்க பையோட வாங்கிட்டு வாங்க 20 ரூபாய் திண்டுக்கல் சப்போட்டா கவையாயு குமாகி கட்டாயத்தினமோ அவங்க இல்ல சபரி வீட்டு குறிப்பை மாட்டாத நண்பர்கள் ஓடாத ஜெயிக்கல உட்கார முடியாது தாலுக்கு பெருந்தம்பளம் வரலை முதல் வட்டம் வரைக்கிற இருவர் புகழ்ந்தவை இடையில் பஞ்சல் வெட்டு அவர் கூறு அங்கே நன்றி இருக்கிறானே டீசல் போட வைக்கும் உங்க சீரை வச்சு பார்க்க அடி உங்க டீசல் பெட்ரோல் பத்தி தெரியா குழந்தைங்க அளவு ஆடிப்படாது கண் நீட்டி பேசுங்க சிறந்த ஆட்சி பேசுங்க அறிவிடா செய்ய என்று சொன்னாங்க. மரண அறிவிப்பு இங்க நார்வாக நடந்து கொண்டிருக்கும் பெருமாள் ராஜா அவர்கள் வாழ்க வளமுடன் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிந்து கொண்டே நன்றி வணக்கம். 5 ஒன்று விட்டால் 5 ஒன்றை தவிர 5 ஒன்றாக ஆரியர் காக்கிக்கு 5 ஒன்று விட்டு அடங்குகிறேன் 5 ஒன்றை தவிர கும்பது 5 வணக்கம் ஏக நமஸ்காரம் துபாக நமஸ்காரம் திரியா நமஸ்காரம் சாச நமஸ்காரம் பல்லாக நமஸ்காரம் இடுப்பை கை வைத்தால் புனி முன்னுரை மந்திரி மறுபடியும் ஓடி 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 உட்கார்ந்தது ஓடாமல் நின்றது தவசிதான் உட்கார்ந்து தவசிதான் வால்மீகி முன்வரை ரச்சகன் மறுபடி வால்மீகி என்று ராமாயணத்தை சமஸ்கிருத முறைப்படி தலையில விட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுந்துவிட்ட சிவனும் செத்து விட்டானோ நெஞ்சில் அடக்கின மகாவிஷ்ணு மகாலட்சுமி கீழே பிரிங்கும் மனித உடம்பில் எந்த இடத்துல அதுதான் மகாபாரத்தை திரௌபதி அதுதான் மகாபாரதம் போட முடிவதற்கு காரணமாக இருந்தது. சிரித்தான் ராவணேஸ்வரன் 10 கரங்களை துப்போது எச்சில் ஒரு மனிதனுடைய உடம்பு எச்சில் அதே எச்சில் சாப்பிட்ட அதனாலதான் ராதாகிருஷ்ணன் மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தானே. காரணம் என்பது முக்கியம் வேறு தண்ணீரம் காவிரியே தாழ்வேதன் சோழமே மன்னாவதம் சோழ மண்டலமே பெண்ணாவாய் அன்பில் சிலம்பி அளவிந்த ராவணி செம்பர் சிலம்போ சிலம்பூ பழைய தண்ணி பீடி சீரடு குடிக்காத சீக்கிரம் சாகுறாங்க அதிக ஆராய்ச்சியில சொல்லி இருக்குப்பா அமெரிக்காவில கண்டுபிடிச்சிருக்காங்க குடிச்சு பழகிங்க கலைத்துறையில இருந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்காத முதல்ல எங்கூட சேர்ந்து பழகிக்க
வாயை திறந்தா போல அவ்வளவு ராமாயணத்துல கபந்த மட்டும்தான். அவன் என்ன வாயை திறந்தாலும் தலை இருக்கு, அதுல வயிற்று பெரிய வாய், கை ரெண்டே இப்படி நீட்டிருக்கான். இந்த பக்கத்துல வர ஒருத்தர் என்ன விளையா வந்திருக்கீங்க? எல்லாத்துலயும் மாட்டிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் தப்பிக்கிறான்டா. என்னைய பார்த்தா டம்மி பீஸ் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசுறேன் ஒரே நேரம். என்னைய 10 நிமிஷத்துல கண்டு வச்சாங்க ஒரு டம்மி பீசுறாங்க. அரை மணி நேரம் போட்டு அது வந்து பாத்துக்க, தம்பி பீஸா இருந்தாலும் விடிய விடிய அவனுக்கு ஓட்டுங்கிறத பாத்துக்க. அதான் பெரிய விஷயம் சாமி. சரி, தெரியாதனால அவனை வச்சு 1 மணி நேரம் ஓட்டுறீங்களா? ரொம்ப சரி. இப்ப அதை விடுங்க. பேரை பத்தி வேற ஏதாவது கேட்கலாம்? என்னுடைய நாரதர், எங்க அப்பா பிரம்மா, எங்க அம்மா கனிவாணி பாட்டி, மகாவிஷ்ணு பாட்டி. தேவையில்லாத விஷயம். நான் ஆதார் அட்டை கொடுக்க போறேன். சரி, நீங்க யாரு? எங்க அம்மாவுக்கு இல்ல. உங்க அம்மா யாரு? எனக்கு பொண்டாட்டி. நீ உங்க அப்பா உங்க அம்மா கிடையாது? எங்க அம்மா எங்க அப்பா புருஷன் வேணும், எங்க அப்பா எனக்கு பொண்டாட்டி வேணும். ஐயோ, எங்க அம்மாவுக்கு பொண்டாட்டி. சரி, உள்ளே இன்னும் 2 பொங்கல் இருக்கு. நீ என்ன போட்டதுல 2 வருது. பெண்கள் பெண்கள் நீங்க யாரு சந்திக்க ஆசைப்படுறீங்க? நான் வந்து யாரையும் அழைத்தாங்க, சந்திப்பதற்கு தயாராக இருக்குது. அது யாராவது இருக்கிறது? யார சந்திக்க ஆசை? யாராவது இருக்கிறார்கள்? ஒன்றிய தங்கி வள்ளி அழைத்து வாருங்க. நல்லா செய்யுங்க. இன்னொரு யாருக்கு வள்ளி தயாரா? தயாரான்னு கேட்டு நானா ஒரு வருஷம் இருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும் என்னைய பத்தி, போய் கேட்பாரு. நாங்க அடி வாங்காது நல்லா இருப்பேன். பேசாம ஆயா சொப்பன சுந்தரிப்பா என்ன சரி, நானும் சொப்பனத்துல அமனமாவே அதிக அவார்டு வாங்க. வாமா வா. ஒரு கண்ணு அப்படிலாம் சொல்லாதடா செல்லம். நம்ம 2 பேரும் தான் வளைய குளத்தை கலக்க போறோம். தனியா போட்டாங்களா? நல்ல பன்னீர் நீராடும்
அவரு உனக்கு கதையே தெரியல. அவரு தெரியும். நீதானே ஆளா அடிச்சுட்டு போக சொன்னேன். போனாலும் வேணாங்கிற போகலைனாலும் சரியா லூசு முடியாது. ஏயா கூப்பிட்ட சாமியார் கிட்ட தள்ளிட்டு போயிட்டு ஒரு சாமியார் தானே தள்ள முடியும். உடனே எப்படி பார்த்தா சாமி ஆத்தாடி ஐயோ பள்ளியோட டீச்சர் மாதிரியே இருக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப நாளா ஆசை டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கணும். வேண்டாம் அங்க வர உனக்கு நல்ல மரியாதை. ஏன்னு கேள்வே ஏன் நம்ம ஏதாவது தப்பா செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. திரும்ப செய்ய சொல்லுவாங்க. செஞ்ச தப்பு மறுபடியும் செய்யலாம். கண்ண திறக்கணும் சாமி கைய ஓடிக்கணும் சாமி கண்ண திறக்கணும் சாமி கைய ஓடிக்கணும் என்னை ஆடி பாடி வருவதற்கு நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். நல்ல ஒரு மாதிரி பேசுறாங்க. போதுமாப்பா தங்கமான புள்ள இந்த பிள்ளைய கொண்டு பிரிண்டர்ஸ்ல வேலை பார்க்கணும். நோட்டீஸ் ஃபுல்லாவே அச்சடிச்சிடும். நாராயணா அவர்லாம் சேர்க்க மாட்டேன். நான் ஒரு ஆள் அந்த பிள்ளைய கம்பெனில சேர்த்தேன். அவரு நோட்டீஸ் அடிக்க சொல்லுவாரு. ஏய் எரும மாட்டு போல எரும மாடு தாங்க பொம்பளை பிள்ளைய கொண்டு எரும மாட்டோட கேக்குறேன். கேளுங்க. எவ்வளவு ஒரு நகைச்சுவை நடிகர் நீங்க, சிறப்பான நடிகர். இடத்துக்கு பேர் என்னையா? மறுபடியுமா வெளி வலிச்சாரு. தெய்வம் குடி கொண்டு இருக்கணும். நீ காலைல செருப்பு போட்டிருக்கியா? நான் போட்டுக்கணா? ஏண்டா ஒரு சாமியை வணங்க வர்றப்போ காலில் செருப்பை போட்டு வந்தாடுங்கண்ணா போடா. ராஜா சாமியார் பார்த்துட்டாரோ? ஏன் சாமி கோவிச்சுக்கிறீங்க? நாங்கெல்லாம் காட்டுக்குள்ள வசிக்கிறவங்க. காட்டுக்குள்ள கல்லு முள்ளு குத்தும். செருப்பு போட்டுக்கிட்டா குத்தாதுல, குத்துனா வலிக்கும்ல. என்னால முள்ளு அது என்னமோ பொம்பளைய பார்த்தே குத்துது அந்த முள்ளு. முள்ளு குத்துன்னு சொன்னாலும் ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகத்துக்கு. சாமி நல்ல கதை சொல்ல போறாரு இல்லையா? அவர் நிறைய படிச்சவரியா? நீங்க சொல்லுங்க சாமி. அந்த ஆள் கிடக்குறாங்க, அதை பத்தி தெரியாது. உங்களை மாதிரி ஒரு அழகான பெண்மணியா என்ன ராஜா சம்பளமே வேணாமே இல்ல, அழகான பிள்ளை. அது அம்மா வீட்டுல பக்குவம் வளர்க்குது. வெளி உலகமே தெரியல. ஒரு நாள் அது பருவத்துக்கு வந்துருச்சு. கடை திறந்துருச்சு. கடை திறந்தோன்னு நீ வயசுக்கு வந்தது. அப்ப பருவம் அடைஞ்சோன்னா பொம்பளை பிள்ளை வீட்டுல வச்சு முடியாது. வெளியில கூட்டியாதான் 4 மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பொண்ணு கேட்டு வருவாங்க. அதனால வெளி உலகத்துக்கு அவங்க அம்மா கூட்டிட்டு வர்றாங்க. வர்றப்ப வீட்டுல செருப்பு போடாம இருந்தது, வெளியில வந்து செருப்பு போடாம இருந்துச்சு. ஒரு சின்ன நெருங்கி இன்னும் காண்ட குடிச்சு, ஐயோ அம்மான்னு கத்த. அம்மா ஓடி முள்ள குடுங்குறாங்க. ரத்தம் வந்துருச்சு. ஐயோ திருண்டு முள்ளு குத்துனைக்கே பிள்ளை அந்த கத்துதே. பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேற பாக்குறான். இந்த முள்ளு குத்தனதையே பிள்ளை நல்லா தாங்க முடியலையே. பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேற பாக்குறான். இந்த முள்ளு குத்துனைக்கே ரத்தம் வந்துருச்சே, பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேற பாக்குறான். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சாவே ஊமை குத்தா குத்துவாங்க. நான் நல்ல ஜாமீன் நினைச்சேன். இது அந்த பிள்ளை முழுசா சொல்ல எனக்கு அதுல சந்தேகம். முழுசுறதே தாங்க முடியல. ஏய் என்னை கதை முழுசா சொல்றீங்களா? என்னை முழுசா முழுசா குத்துங்க. முழுசா விடுங்க. முழுசா சொல்லுங்க. இப்ப என்ன பரவாயில்ல, வீட்டுல இருக்கு. கல்யாணம் ஒண்ணு புரிஞ்சு வீட்டுல வச்சு போன போடி. கருவக்காடு போடி. எதுக்கு? நீங்கதான் விறகு விறக்கி பிள்ளை கொண்டு வரல. விறகு போடி. அப்படி
இங்கேயாவது சின்ன முள்ளு கருவ காடு போனா கருவாடு காட்டுக்குள்ள வச்சு குத்துறாங்க. என்ன குத்துறாங்க? தங்கச்சி எனக்கு கதையே வேணாம் சாமி. நான் நல்ல சாமி நினைச்சு இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கீங்க சுவாமி. எப்ப கதை முடிஞ்சிருச்சா? தங்கச்சி ஆமா ஆமா